உங்களுக்கு கஷ்டங்கள் இருந்ததுன்னா உங்க கஷ்டங்கள்ல இருந்து எப்படி மீண்டு ஒரு சிறந்த காவலாக நீங்க வந்தீங்க? அதாவதுமா, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும். தமிழே சொல்றேன், வாசல்கள் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் கடைசி வரைக்கும் அமைதி நிலைக்கும்னா என்னன்னா, போராட்டம் நிறைந்ததுதான் இந்த வாழ்க்கை. நம்ம எல்லாருக்கும் இருக்கிற கஷ்டத்தை நம்ம என்ன நினைப்போம்னா, நமக்கு தான் வாழ்க்கையிலேயே பெரிய கஷ்டம்னு. ஒரு டேபிள்ல எல்லாரும் உங்க கஷ்டத்தை வைங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் வச்சுட்டு, வைக்க முடியுதுன்னு வச்சுங்களேன், வச்சுட்டு அதை பார்த்தாங்கன்னா அவன் கஷ்டத்தை மட்டும் எடுத்துட்டு போயிடுவானா. ஏன்னா மற்ற கஷ்டம் அதை விட பெரிய கடலளவு பெருசா இருக்குமா. அதனால நமக்கு மட்டும்தான் கஷ்டம்னு இல்லை, இது சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். தகுதி உள்ளவை மட்டுமே வாழ முடியும். அதனால இந்த கஷ்டத்தெல்லாம் புறந்தள்ளி விட்டு, கஷ்டங்கிறது எல்லாருக்கும் இருக்கும். நமக்கு வர்ற இப்போ நீங்க படிச்சிருப்பீங்க தானே, காலுக்கு ஷூ இல்லையேன்னு அழுகிறவன் காலே இல்லாதவனை பார்த்தான்னா, ஐயோ அப்பா நமக்கு எவ்வளவு நல்ல கடவுள் காலை கொடுத்துருக்காருன்னு நினைப்பான். அவ்வளவுதான், சிம்பிள். அந்த மாதிரி நம்ம கஷ்டங்கள்லாம் ஒரு கஷ்டமே இல்லை. இதை விட கஷ்டம் இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்கன்னு நான் நினைச்சேன். நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, இந்த சமுதாயத்தில் என்ன நல்லது என்னால் செய்ய முடிஞ்சுன்னா, குற்றவாளிகளிடம் நான் கடுமையானவன் என்ற பெயர் எனக்கு உண்டு. இந்த இலக்கியத்தை படித்து நிரபராதி ஒருவன் தண்டிக்கப்பட்ட காரணத்தினால் மன்னனே உயிர் துறக்கின்ற சம்பவத்தை தமிழிலே நான் தாய் தமிழிலே படித்திருந்த காரணத்தினால் என்னுடைய 35 ஆண்டு கால காவல்துறை வாழ்க்கையிலே ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்பட்டது இல்லை என்பதை இந்த அவையிலே பதிவு செய்தேன்.